உன் சிறு கைகளை கொண்டு உன் இடத்தை அழகாக்கு, அதை பிற இதயங்களுக்கு கொடுத்து உன் அன்பை பரிசாக்கிட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் எல்லாமே ஒருத்தருக்கு எப்படி யூனிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது, ஒரு கிஃப்ட்டை அதை எப்படி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறது, காஃபி பெயிண்டிங், ட்ராயிங்ஸ், கிஃப்ட் ஐட்டம், கிராஃப்ட் ஐட்டம், ஸோ இது ரிலேட்டடாக தான் நம்ம எல்லா வீடியோஸையும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக்கான பெயிண்டிங். ஸோ காஃபி பெயிண்டிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற காஃபி பவுடரை வச்சு எப்படி பெயிண்ட் பண்ணுறோம் அது ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற காஃபி பெயிண்டிங்கிற அந்த இது மூலியமாகவே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளாசிக்காக ஒரு பெயிண்டிங்கை நம்மளால் பண்ண முடியும். அதுவும் ஜஸ்ட் 2 rupees அந்த பவுடர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் யூனிக்காக நம்மளோட காஃபி பெயிண்டிங்கை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ காஃபி பெயிண்டிங்க்கு பண்ண என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு A4 ஷீட் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் A3 இல்லை A6 உங்களுக்கு தேவையான பேப்பர்ஸ் எடுத்துக்கலாம். நான் A4 பேப்பர் எடுத்திருக்கேன். 2 ப்ரெஷ்ஷோட சைஸ் நார்மல் 2 and 4 சைஸ் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற காஃபி பவுடர் அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ண போகிற வாட்டர். ஸோ இதுக்கு வேறு எந்த இதுவுமே ஒரு லிக்யூட் ஐட்டம்ஸோ அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க வாட்டர் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மிக்சிங், நம்ம ஷேடிங் தான் முக்கியம் பெயிண்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அதில் லைட் ஷேட் அண்ட் டார்க் ஷேட் காஃபி பெயிண்டிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைட் ஷேடுக்காகவும் கொஞ்சம் டார்க் ஷேடுக்காகவும் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க காஃபி பவுடரை. லைட் ஷேடுன்னு சொல்லும்போது அதுக்கு வாட்டர் குவான்டிட்டி கொஞ்சம் லைட்டாக அதிகமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டார்க் ஷேடுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது அந்த பவுடரில் அந்த திட்டாக வராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு க்ரீமியாக இருக்கிற மாதிரி டார்க் ஷேடுக்கு. ஸோ க்ரீமியாக இருக்கும்போது தான் நம்மளோட பெயிண்டிங் கொஞ்சம் ஸ்மூத்தாக அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ லைட் ஷேட் டார்க் ஷேட் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வாட்டர் குவான்டிட்டி அதிகமாக மிக்ஸ் பண்ணோம்னா லைட் ஷேட் அண்ட் டார்க் ஷேடாக நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேடு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி நம்ம டார்க் ஷேடை இன்னும் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக இப்போ ஒரு பெயிண்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விநாயகர் பெயிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ விநாயகருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிகிற மாதிரி லைட்டாக விநாயகரோட அவுட் ஷேடு ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப டார்க் ஷேடாக பண்ண வேண்டாம். உங்களுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி ஒரு லைட் ஷேடாக அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணி வைங்க. ஸோ நான் ஒரு விநாயகரோட அவுட் ஷேட் எனக்கு விசிபிள் ஆகிற மாதிரி லைட்டாக கோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட் ஷேடு நீங்கள் கொடுக்கும்போது வாட்டர் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஸ்மூத்தாக ப்ரஷ் பண்ணுங்கள். ரொம்ப ரஃப்பாக பண்ண வேண்டாம். ஸோ லைட்டாக டார்க் ஷேட் ஆட் பண்ணுறேன்.
பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக ஒரு லைட் ஷேட்லேருந்து டார்க் ஷேட் போகிற மாதிரி பேக்ரவுண்ட் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவுட்லுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அது நம்ம வாட்டர் குவான்டிட்டி மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால பேப்பர் வந்து கொஞ்சம் ரொம்ப லேஸாக இருக்கும். ஸோ அது ட்ரை ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவுட்டர் ஷேட் வந்து உங்களுக்கு லைட்டாக இருந்துச்சு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேட் வந்து அது ட்ரை ஆன அப்புறம் அதுக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் இன்னும் விநாயகரோட அவுட்லுக் வந்து பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணி முடிச்ச உடனே இதை வந்து ஒரு 1 hour கிட்ட வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. ஏன்னா காஃபின்றதுனால அதோட அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1 hour ஸோ அந்த அளவுக்கு ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காஃபி பெயிண்டிங்கிறதுனால இந்த பேப்பரை அப்படியே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பண்ணியிருக்க பெயிண்டிங்கை வந்து எப்போயுமே பண்ணி முடித்த உடனே ஒரு லேமினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லேமினேஷன் பண்ணி வைக்கிறது மூலயமா நம்ம லைஃப் டைம் வந்து யூஸ் பண்ணிக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ ஒரு பிகினருக்காக ஜஸ்ட் எப்படி ஒரு ஷேடிங் டார்க் ஷேட் லைட் ஷேட் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து காமிச்சிருக்கேன். மறக்காமல் இதை வந்து மற்ற பேப்பர்ஸ்க்கு மேலே வந்து வச்சிடாதீங்க. ஏன்னா இந்த காஃபி பெயிண்டிங்கில் வந்து இந்த காஃபி வந்து
மற்ற பேப்பரோட படும்போது டச் ஆகி ஒட்டிக்கும். ஸோ 2 பேப்பரையும் அப்புறம் நம்மளால் எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ இது ட்ரை ஆன உடனே ஒரு லேமினேஷன் பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க.